அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனியுடன் இணையும் 3 கிரகங்கள் பணமழையில் நனையப் போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரப்படி முக்கியமாக சனி, சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் மீன ராசியில் இணைவதனால் மேஷம், மிதுனம், சிம்மம், விருச்சகம், மீனம் ராசிகளுக்கு வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் என ஜோதிடம் வலுவாக கூறுகின்றன. மீன ராசியில் இணையும் 4 கிரகங்களால் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க உள்ளார் எனவே சொல்லலாம். அது எந்தெந்த ராசியில் என பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகத்தின் மாற்றம் 12 ராசியினருக்கு கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் சனி ஏற்கனவே மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் சில கிரகங்கள் அதோடு இணைவது இன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விசுவாவசு பங்குனி 4ஆம் நாள் மீனராசியில் சஞ்சாரம் செய்த சந்திரன் அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் சனி, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் சிறப்பு சேர்க்கையை உண்டாக்கினார். மீனராசியில் நிகழ்ந்த இந்த சிறப்பு யோகமானது குறிப்பிட்ட ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தர உள்ளது. அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது ராசியாக மேச ராசி இருக்கிறது. மீனராசியில் உருவாகும் சதுர்கிரக யோகம் மேச ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 12வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மாற்றமானது உங்கள் கனவுகளை நோக்கி பயணிக்க தூண்டுகிறது. கடந்த கால பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு காண உதவி செய்கிறது. பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் விருப்பமான பணிகளை எடுத்து செய்யும் வழிகாட்டுதல்களை உங்களுக்கு கொண்டு வரும். மேச ராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அந்த வகையில் உங்கள் ஸ்தானத்தில் விரய சனியில் மேசராசியினருக்கு இருப்பதனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனியினுடைய பார்வை உங்கள் மீது இருப்பதனால் எந்த செயலை செய்தாலும் நீதிக்கு புறம்பான செயல்களை செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான், ஈட்டிய பணத்தை அவ்வளவும் விரயமாகிவிடும். அதனால் எதை செய்தாலும் சனி பகவானுடைய சனிக்கிழமையில் சனி பகவானுக்குரிய பரிகாரத்தையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் தாராளமாக செய்ய வேண்டும். குறிப்பாக காலபைரவர் வழிபாடு முக்கியத்துவம் புரிந்தது. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியினருக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்களுடைய யோகம் அதிகப்படியான யோகம். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் தீருகின்றன. சக ஊழியர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைத்து செல்வந்தராக கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தின் தாக்கம் இருப்பதனால் சற்று உங்களுக்கே பண வரவு அதிகமாக இருக்கும். புதன் கிரகத்தின் தாக்கம் உங்கள் பணிகளை தாமதப்படுத்தலாம். அதனால் அமைதியுடன் இருக்க வேண்டும். முக்கியமாக செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தின் தாக்கம் உங்கள் பணிகளை சற்று தாமதப்படுத்தும் போது எந்த விதமான மன கஷ்டத்திலும் இருக்க வேண்டாம். எது நடக்கிறதோ அது நன்றாகத்தான் நடக்கும் என மனதில் நினைத்து கொண்டு சற்று அமைதியாக இருந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். ஆற்றல் மிக்க சிம்மராசியினருக்கு இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணும் ஒரு தினமாக இருக்கும். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான பணத்தை அதிகப்படியாக ஈட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் குடும்ப வாழ்க்கையில் மன அமைதியின் சூழ்நிலைகளை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீடித்து வந்த மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் தீர்வு காண வழி கொண்டு வரும். செவ்வாய் கிரகத்தின் முக்கியமான தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒன்று கோயிலுக்கு சென்று அவரை மனதில் நினைத்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே வெற்றி கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. எதை செய்தாலும் சற்று அமைதியுடன் செய்ய வேண்டும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்மையில் இன்றைய தினம் கற்றலுக்கான ஒரு தினமாக அமைகிறது. உங்கள் படைப்பாற்றலை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொள்ளுவீர்கள். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் நிகழும் மாற்றம் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும்.
உங்கள் விருப்பமான விஷயங்களை கற்கும் வாய்ப்புகளை உண்டாக்கி தரும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக விருச்சிக ராசியினர் பரம சிவபெருமானை தாராளமாக வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே அதிகப்படியான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீன ராசியினர் திறமைகளை வெளிப்படும் ஒரு தினமாக இருக்கின்றன. நம்பிக்கையுடன் பொறுப்புகளை ஏற்ப சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை உண்டாக்குவீர்கள். முக்கியமாக இன்று காணப்படும் கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியினரின் லக்ன வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதன் தாக்கம் அவர்களின் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இரண்டிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காணப்படலாம். குறிப்பாக நாள்பட்ட நோய் பிரச்சனைகளில் இருந்து சற்று நிவாரணம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே வெற்றி வாகை கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக சாஸ்திரத்தில் கிரகங்களின் பயிற்சியும் ஒரே ராசியில் 2 வலிமையான கிரகங்கள் இணைவதன் மூலம் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படும். அந்த வகையில் முக்கியமாக இந்த சென்ற மார்ச் 15 மிகப்பெரிய ஜோதிடம் மற்றும் நிகழ இருந்தது. அவகிரகங்களின் ராஜாவான சூரியன் கும்பராசியில் வெளியேறி மீனராசிக்குள் நுழைந்தார். அடுத்த 30 நாட்களுக்கு அவர் அங்கேயே இருப்பார். மீனராசியில் ஏற்கனவே நீதியின் கடவுளான சனி பகவான் அமர்ந்துள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் சூரியனும் சனியும் இணைகிறார்கள். ஜோதிடத்தில் தந்தை மகன் என்று அழைக்கப்படும் சூரியனும் சனியும் பகையுள்ள கிரகங்களாக கருதப்பட்டாலும் இந்த சேர்க்கை அனைத்து ராசிகளின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சூரியன் ஆளுமை, தலைமை பண்பு, ஆன்மா மற்றும் ஆற்றலின் காரணியாக கருதப்படுகிறார். மறுபுறம் சனி பகவான் ஒருவரின் கண்மவினை, நீதி, கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தின் காரணியாக இருக்கிறார். இவர்கள் இருவரும் இணையும் போது அது சில ராசிகளுக்கு சவால்களையும் சில ராசிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகளையும் அள்ளி கொடுக்கும். குறிப்பாக மீனராசியில் இந்த தந்தை மகன் கூட்டணி அமைவது உலகளவில் பல சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களை பிரதிபலிக்கும். இந்த 30 நாட்களுக்குள் நீட்டிக்க சூரியன் சனி சேர்க்கை உங்கள் ராசியில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துவார் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மேச ராசி, முக்கியமாக மேசம், மிதுனம், ரிஷபம், அடுத்ததாக சிம்மம், அடுத்ததாக கன்னி, துலாம் ஆகிய ராசிகள், தனுசு, இது எல்லாமே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக இதனை சூரியன் ஆளுமை, தலைமை பண்பு அதிகப்படியாக இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.